Guys and girls, welcome to Crafty. Thank you for all your support and keep supporting us. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கப்பீஸ் வந்து எப்படி பிக் சைஸாக வளர்க்குறது, அதுக்கு என்ன ஃபுட்டு யூஸ் பண்ணணும், அதை எப்படியெல்லாம் வளர்க்கலாம், எப்படி ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ற டெக்னிக்ஸை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயந்தான். எல்லா ஃபிஷஸுமே நீங்கள் வளர்க்கலாம். பட் கப்பீஸ் வளர்க்குறது ரொம்பவே ஈஸி. அதுக்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட்டுமே தேவையில்லை. உங்களுக்கு இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்துச்சுன்னா போதும், நல்லாவே ப்ரீடாக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, அதுக்கு ஃபுட்டு வந்து நீங்கள் டெய்லி ப்ரொவைட் பண்ண கூட அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் டெய்லி ப்ரொவைட் பண்ணிங்கனாக்கா அது க்ரோத் வந்து கொஞ்சம் டக்குன்னு க்ரோ ஆகும். அப்படி டெய்லி ப்ரொவைட் பண்ணலைனாலும் அந்த டேங்க்கில் இருக்க ஆல்கீஸ் இதெல்லாம் சாப்பிட்டே வந்து அது வந்து க்ரோ பண்ணிக்குது. பெரும்பாலும் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நம்ம ரிவர் பெட்லாம் யாரும் போய் ஃபுட்லாம் போடுறதில்ல. அது அங்கே கிடைக்கிற ஃபுட்டே வந்து யூஸ் பண்ணோம். அதே மாதிரியே வந்து நம்ம வளர்க்குற ஃபிஷ்ஷுக்கும் ஃபுட்டு அதுவே க்ரியேட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கப்பீஸை வந்து நீங்கள் பாத் டப்பில் வளர்க்குறதுக்கு பதிலாக ஒரு பாண்டு செட்டப் மாதிரி ரெடி பண்ணிடுங்க. அதாவது கீழே வந்து ஒரு ரிவர் சாண்டு போட்டு அதில் கொஞ்சம் ராக்ஸ் வச்சு அதில் கொஞ்சம் மோ செட்டப் பண்ணி அது மேலே கொஞ்சம் அக்வேரியம் பிளான்ட்ஸ்லாம் உள்ளே வச்சு கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைல் பிளான்ட் மேலே மிதக்க விட்டுட்டு, ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணிட்டீங்கனாலே ஃபிஷ்ஷு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரீடிங் வந்து ஸ்மூத்தாகும். ஸோ பெரும்பாலும் ஃபிஷ்ஷஸ் வந்து டெட் ஆகிறத தவிர்க்க முடியும். காரணம் என்னென்னாக்கா ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த ரியல் அட்மாஸ்பியர் கிடச்சிடும், ஸ்ட்ரெஸ் இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் டெப்த் அதிகமான ஒரு பாண்டாக செட் பண்ணுங்கள். ஒரே ஒரு பாண்டில் வந்து ஒன்று இந்த மாதிரி ஒரு சின்டெக்ஸ் டேங்க் எடுத்துக்கிட்டு வாட்டரை வந்து ஒரு 3/4 ஃபுல்லாக நம்பினாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து டெப்த்து நல்லாவே கிடச்சிடும். ஸோ எப்போவுமே ஃபிஷ்ஷஸ் வந்து மேலே நீந்திக்கிட்டு இருக்கும். நம்ம யாராவது ஆட்கள் போனால் டக்குன்னு கீழே போகும். ஸோ அந்த மாதிரி கீழே போய் ஹைட் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் இருந்தாலே அதோட ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரீடிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே நடக்கும். இது மேலாக ஃபீமேலானே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஃபிஷ்ஷு ஒர்த்தாக இருக்கும். இங்கே பாருங்கள், டெய்லு எவ்வளோ டார்க்காக இருக்குது. ஃபீமேல் தானே. அண்டு நார்மலாக இந்த மாதிரி வெறும் ஃபாக்ஸ் ஸ்டைல் பிளான்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து அந்த ஃப்ரைஸ் வந்து ஹைட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் தேவை. ஏன்னா பெரிய ஃபிஷ்ஷஸ்ட்டு வந்து தப்பிக்கிறதுக்காக. பெரும்பாலும் கப்பீஸ் வந்து குட்டியெல்லாம் சாப்பிட்டு நானே பார்த்துக்கிறதே, நான் அவ்வளோ கப்பீஸ் நான் வளர்த்துருக்கேன். ஸோ நிறையா பேர் சொல்லுவாங்க அது வந்து குட்டியை சாப்பிட்றோம், அப்புறம் அந்த ப்ரீடிங் பாக்ஸ் தேவை. அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. உங்களுக்கு நீங்கள் வளர்க்குறதுக்கு ஒரு டெப்த்தான ஃபீல்டு வேணும், உங்களுக்கு ஒரு பாண்டு வேணும். அதே சமயத்தில் ஹைட் ஆகிறதுக்கு, அதாவது ஃப்ரைஸ்லாம் போய் ஹைட் ஆகிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் தேவை. ஸோ நம்ம கப்பீஸ்க்கு ஃபுட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்குற ஃபுட் பார்த்தீங்கன்னாக்கா, முட்டையோட மஞ்சள் கரு காய வச்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபுட்டு போட்டாலே போதும், நல்லாவே க்ரோ ஆகும் உங்களுக்கு ஃபிஷ்ஷு. அதே மாதிரி ஒரு டேக்கு வந்து நீங்கள் காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை காலையில் கொஞ்சம், மத்தியானம் கொஞ்சம், ஈவினிங் கொஞ்சம் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுட் அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு க்ரோத் வந்து குயிக்காக நடக்கும். அதுபோக வந்து கடையில் நீங்கள் வாங்குறீங்க ஃபுட் அப்படின்னாக்கா மைக்ரோ பில்லட்ஸ் வாங்க, அதுவும் கலர் சேர்க்காத பில்லட்ஸாக வாங்கி கொடுங்க, அதுவே போதுமானது. நீங்கள் ஃபுட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டைமில் நிறையா ஃபுட்டு போட்டுறக்கூடாது. அதே மாதிரி மைக்ரோ பில்லட்ஸை கையில் வச்சு நசுக்கி கொஞ்சம் தூளாகவும் கொஞ்சம் பில்லட்ஸாகவும் போடுங்க. ஏன்னா அந்த தூளை வந்து ஃப்ரைஸ் சாப்பிடும், பில்லட்ஸை வந்து அந்த அடல்ட் சாப்பிடும். ஸோ நீங்கள் வெறும் பில்லட்ஸாக போட்டிங்கனாக்கா அடல்ட் மட்டும் சாப்பிட்டு அதிகமான ஃபுட் எடுத்துக்கிட்டு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஃப்ரைஸுக்கு போய் சேராது. நீங்கள் தூளாக போட்டிங்கன்னா ஃப்ரைஸ் மட்டும் தான் சாப்பிடும், அடல்ட்டுக்கு ஃபுட்டே போகாது. ஸோ எப்போவுமே 2 டைப் ஆஃப் ஃபுட்டாக வந்து நீங்கள் ஒரே ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரைஸும் நல்லா க்ரோ ஆகும், அடல்ட்டும் வந்து நல்லா ஃபுட்டு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து இதிலேருந்து தாமரை வந்து நார்மலாக நம்ம குளத்தில் இருக்க மாதிரியே வளரும். அதே தான் தாமரை கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அதோட விதை. இது போட்டோம்னா போதும். அப்படியே அந்த சைடு நிற்காங்க. இந்த மாதிரி சின்ன பாட்டில் கீழே செம்மண்ணு மேலே மணல் போட்டு அது பாட்டு வாங்க. ஒருவேளை நீங்கள் பாண்ட் செட்டப் ரெடி பண்ணுறதா இருந்தாக்கா இந்த மாதிரி தாமரை கிழங்கு எங்கேயாவது கிடச்சுன்னா வாங்கி உள்ளே க்ரோ பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஃபிஷ்ஷுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத் டப்பு தான். பாத் டப்லேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் டப் இது. அதில் தான் வந்து நான் அந்த சின்ன பாண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் அந்த அள்ளி விதை வந்து வாங்கிட்டு வந்து இதில் போட்டேன். அதுவே நல்லா க்ரோயாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவே தாமரையாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி பெரிய டேங்க்கில் போட்டிங்கன்னா ஒரு தாமரை இலை வர்ற அளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அது இன்னுமுமே வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல அட்மாஸ்பியர் கொடுக்கும். இன்னொரு விஷயம் வந்து நிழலில் வைங்க. பெரும்பாலும் வந்து வெயில் வந்து டைரெக்டாக படுற இடத்துல வந்து நீங்கள் இந்த பாண்ட் செட்டப் ரெடி பண்ணாதீங்க. ஒரு ஷேடோ விழுகிற இடமா பார்த்து வைங்க. ஒரு மரத்தடிக்கு கீழே வைக்கலாம். ஸோ அந்த மரத்தோட இலை வந்து காஞ்ச இலைகள் அதில் விழுகலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ரியல் அட்மாஸ்பியரை ஃபிஷ்ஷுக்கு கொடுக்கும்.
ஏன் வந்து நம்ம நிழலில் வைக்கிறோம்னாக்கா வெயில் அடித்து டேரெக்டாக வெயில் அடிச்சதுனாக்கா உள்ளே வந்து ஆல்கிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து வாட்டரோட அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா க்ரீனாக மாறிடும். ஸோ க்ரீனாக மாறினாக்கா உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து என்ன பண்ணுது ஏது பண்ணுதுங்கிறது தெரியாது. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த வாட்டர் சேஞ்ச் ஓவரே நம்ம பண்ணது கிடையாது. ஆனால் வாட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கிளியர் வாட்டராகவே இருக்கும். காரணம் என்னன்னாக்கா நான் வந்து ஷேடோவில் வச்சுருக்கேன். டேரெக்டாக அதில் வெயில் படாது. பட் இந்த பிளான்ட்டு க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் அந்த சன்லைட்டோட சோர்ஸ் கிடைக்கணும் அதுக்கு. ஸோ அதுக்கு வந்து டேரெக்டாக சன்லைட் படணும் அவசியம் கிடையாது. சன்லைட்டு படுற இடத்துல ஒரு ஷேடோ இருக்கிற இடமா பார்த்து வச்சாலே உங்களுக்கு போதுமானது.